இந்த ஜென்மத்துல நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். என் பொண்டாட்டி சொல்லிட்டா, அந்த ஒரே காரணத்துக்காக உழைச்சு போ. நான் மேல போறேன். என்னம்மா என்ன நடக்குது? கடைசி இப்படி ஆயிடுச்சு. இத்தனை நாளா எது நடக்க கூடாது நம்ம போறோம்னமோ அது எல்லாமே நடந்துருச்சு. முத்தரசன் கையை ஓங்கிருச்சு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாதுமா. அந்த வெண்ணிலா கையும் பயங்கரமா ஓங்கிருச்சு. சொல்ல முடியாது. இன்னைக்கு ஸ்வேதாவை வெளுக்க சொல்லி சவுக்க கொடுத்த மாதிரி நாளைக்கு நம்மளையும் வெளுக்க சொல்லி முத்தரசன சவுக்க கொடுக்கலாம். கொடுக்கலாம். கண்டிப்பா நடக்கும். செய்யக்கூடிய ஆள் தான் அந்த முத்தரசன். ஸ்வேதா கிருஷ்ணன் கல்யாணத்தை நடக்காம தடுக்கிறதுக்கு நாம எவ்வளவு பாடுபட்டோம். எதுக்கும் பலன் இல்லாம நாளைக்கே கல்யாணம்னு ஆர்டர் போடுறாரு. வேற வழியே இல்லம்மா. இத தடுக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பேசாம முத்தரசனை வெட்டி தள்ளிடலாம். அப்ப கல்யாணம் நடக்காதுல்ல? டேய் டேய், அறிவு இருக்காடா உனக்கு? முட்டாள் மாதிரி ஆள் தான் வளர்ந்திருக்கே தவிர கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. முத்தரசனை வெட்டிட்டு நீ ஜெயிலுக்கு போய் உட்கார்ந்திருந்தா எல்லாம் சரியா போயிடுமா? நீ ஒரு ஆள் மட்டும் போக மாட்ட, நம்ம மொத்த பேரையும் தூக்கி உள்ள வைப்பாங்க. அதுக்கப்புறம் இதே வீட்டுல வெண்ணிலாவும் முத்தரசனும் சேர்ந்து வாழ்வாங்க, சந்தோஷமாவும் இருப்பாங்க. எதுக்குடா எதுக்கு எடுத்தாலும் கத்தி அருவான்னு இப்படியே இருக்க? கொஞ்சமாவது புத்தி இல்லையா? என்னமா வேற என்ன பண்ண சொல்ற? இத்தனை நாளா மாறி மாறி அது பண்றேன் இது பண்றேன் உன் புத்தியை தீட்டனல்ல? ஏதாவது நடந்துச்சா? இல்லையே. வேற வழியே இல்லம்மா. நான் கத்தியை தீட்டிதான் ஆகணும். தேவையில்லாம இந்த கலையை வேற வீட்டுக்குள்ள விட்டுட்டு என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கு மட்டும் நினைவு திரும்பிச்சு ரொம்ப பெரிய சிக்கலாயிடும். அவ மட்டும் வாயை திறந்தா இங்க இருக்க எல்லாருமே மாட்டுவோம். சித்ரா மேட்ல இருந்து எல்லாத்தையுமே முத்தரசன் போட்டு கொடுத்துருவான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நீயே யோசிச்சு பாரு. அப்போ நிரந்தரமா எல்லாரும் உள்ளதான் உட்காரணும். எப்பவுமே களிதான் பாத்துக்க. அதனாலதான் சொல்றேன், ஸ்வேதாவுக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் நடக்க கூடாது. முத்தரசனை ஏதாவது பண்ணியே தீரணும். இங்க பாருங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எனக்காக நீங்க யாரும் உயிர் கொடுக்க வேண்டாம், யாரோட உயிரையும் எடுக்கவும் வேண்டாம். இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இது ஏன் வாழ்க்கை, நானே பாத்துக்கிறேன். இது சம்பந்தமா யாரும் எதுவும் பேச வேண்டாம். நாளைக்கு காலையில என் கல்யாணம் நடக்காது. போய் அவங்க வேலையை மட்டும் பாருங்க. முத்துமாமா, என்ன சாப்பிடவா முத்துமாமா? வேண்டாம், பசி இல்ல. என்ன முத்துமாமா, நான் வேணா இங்கே எடுத்துட்டு வரேன். வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் இங்க எடுத்துட்டு வரேன்னு அர்த்தம்.
என்ன முத்து மாமா, உனக்கு கோவம் இருந்தா என் மேல காட்டு. சாப்பாடு மேல காட்டாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். மறுபடியும் மறுபடியும் அதையே பண்ற பாத்தியா? வேண்டாண்ணா விட சும்மா இரு. ஏன் முத்து மாமா இப்படி பண்ற? உனக்கு கோவமா? சொல்லு, உனக்கு கோவம் ஆமா தானே? கோவம்தான். யார் மேல கோவம்? சித்தி மேல, ஸ்வேதா மேல, மருது மேல, பூங்கோத மேல, கையால் அகத்தனமா இருக்கன்ல என் மேலையும், ஓ மேலையும் கோவம். ஒரு வார்த்தை என்று சொல்லிருக்கலாம்ல. என் கூட தானே இருந்த. தேவையில்லாம நீயும் அந்த பையன் விஷலாம் போட்டுட்டு குரலா மாத்திட்டு என்ன கன்றாவி. என்ன முத்து மாமா இப்படி எல்லாம் பேசுற? என்ன நான் தானே கேனைய மாதிரி ஆயிட்டேன். இவ்வளவு ஈஸியா கூட ஒருத்தனை ஏமாத்த முடியுமா? ச்சே, அதை நினைச்சாலே எனக்கு என் மனசே ஆற மாட்டேங்குது. பரவாயில்ல, விடு முத்து மாமா. நான் இப்ப சொல்ல போற விஷயத்த கேட்டனா உன் மனசு சட்டுன்னு ஆறிடும். என்ன முத்துமாமா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ கண்ணுக்கு செக்கப்க்கு வந்தப்போ என் வயித்துல கைய வச்சு தொட்டு காட்டுன. ஆமா, என்னன்னு சொல்லு. நீ அப்பாவாயிட்ட. அப்பாவாயிட்டனா? நிஜமாதான் சொல்றியா? இல்ல ஒருவேளை நான் கோவப்படுறேன்னு என்ன சமாதானப்படுத்துறதுக்காக போய் சொல்றியா? ஓ முத்துமாமா, எதுக்கெல்லாமா போய் சொல்லுவாங்க? நிஜமாதான் நீ அப்பாவாயிட்ட. அதுவும் ஒரு குழந்தைக்கு இல்ல. ஆமா முத்துமாமா, ரெட்டை குழந்தை என் வயித்துல வளருதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. வார்த்தையே வரமாட்டேங்க. சந்தோஷமா இருக்க வேண்டியதா? என் கோவலம் போயிடுச்சு. சுத்தமா என் கோவலம் போயிடுச்சு. இந்த விஷயம் வீட்டுல யாருக்கெல்லாம் தெரியும்? யாருக்கும் தெரியாது முத்துமாமா. உன்கிட்டதான் முதல்ல சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு கண்ணு தெரியாம போனோன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டல்ல. சாரி. என்ன முத்துமாமா? மாமா சாரி. சாரி.
இந்த விஷயத்தை நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லுவோம். கண் தொடச்சுக்கோ. போலாமா? கார்த்தி, ஜனனி, மாப்பிள்ளை. அம்மா, சாப்பாட்டு விஷயம் நீங்க கரெக்டா பாத்துக்கணும். கௌதம், தோரண டெக்கரேஷன்ல நீங்க பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன். அட, மாப்பிள்ளை வந்துட்டாரு. அண்ணே, மெதுவா மெதுவா மெதுவா. அண்ணே, என்னண்ணே 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வரீங்க? ஏதாவது விஷயம் இருக்கா? சந்தோஷமான விஷயம் தான் கார்த்தி. என்னண்ணே, கல்யாண வேலை எல்லாம் கரெக்டா நடக்குதான்னு செக் பண்றதுக்காக வந்துட்டீங்களா 2 பேரும்? நீங்க சொல்லிருக்கீங்கல்ல, நாங்கெல்லாம் பாத்துக்காம இருப்போமா? அது விஷயமா தானே நாங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தோம். நான் அதோட முக்கியமான சந்தோஷமான விஷயத்த சொல்ல வந்தா நீ வேற ஏதோ ஒண்ணு சொல்றியடா. நம்ம வெண்ணிலா இருக்கால, சொல்லட்டுமா? அட, சொல்லுங்க மாப்பிள்ளை, சஸ்பென்ஸ் வைக்காதீங்க. இருங்க, ஒரு சஸ்பென்ஸ் வைப்போம். வெண்ணிலா அம்மாக போறா. அண்ணி, கை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன். இருங்க இருங்க இருங்க, இன்னும் முடிக்கல. வேற என்னண்ணே, சொல்லுங்கண்ணே. ஒரு பாப்பா இல்ல, 2 பாப்பா. ஹாய், ஜாலி. அப்ப எனக்கு விளையாடுறதுக்கு 2 பாப்பா வரப்போதா? சூப்பர். அண்ணி, வெண்ணிலா, எனக்கு டபுள் ட்ரீட் வேணும். சூப்பர் அண்ணி. அக்கா, என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்களா? வெண்ணிலா, வாழ்த்துக்கள். மாப்பிள்ளை, உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. அண்ணி, கண்டிப்பா ட்ரீட் கொடுத்தே ஆகணும். அதுவும் 2 பாப்பா வேற. வெண்ணிலா, நீ அந்த பக்கம் வைக்கப்படுறது இந்த பக்கம் தெரியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கே. நம்ம என்ன பண்ணலாம்? கார்த்தி, அண்ணே, ஊர்ல இருக்க எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்லு. சரிண்ணே, சூப்பரா பண்ணிடலாம். நாடாபுடல எல்லாத்துக்கும் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணிடலாம். என்ன வேணா சாப்பிடுங்க மாப்ள, என்ன வேணா கேளுங்க. உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா பிரியாணி. ஜாலி 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 ஜாலி. ஐயோ, என்ன முத்து மாமா? என்ன ஐயோ குய்யோன்னு? இனிமேல் நீ இந்த சமையல் கட்டில வேலை பாக்குறேன், அந்த வேலையை பாக்குறேன், கல்யாண வேலையை பாக்குறேன், ஓடி ஆடுறதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நீ அழுங்காம குலுங்காம ஆடாம அசையாம அப்படியே பட்டாட்டம் இருப்பியா, பூவாட்டம் உன்னை நாங்க பாத்துப்போமா. ஆமா ஆமா, ஆடாம அசையாம இருந்தா எப்படி சுகப்பிரசவம் ஆகும்? எல்லா வேலையும் செஞ்சாதான் சுகப்பிரசவம் ஆகும். பாத்தீங்களா, என் பொண்டாட்டிக்கு எவ்வளவு மூளை. சாரி. அண்ணி, இந்த விஷயத்தை கலை, நீ இப்படியே உட்காந்துட்டு இருக்க கூடாது. எங்க 2 குழந்தைங்களும் ஓ மடியில தான் வளரணும். நீ தான் அவங்கள பாத்துக்கணும். நீ சீக்கிரம் குணமாயிடுவ. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரியாயிடுவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. வெண்ணிலா, நீ ஆசைப்பட்ட மாதிரி நடந்துருச்சுல்ல? நம்ம ஜீப்ல போகுது சொன்னியே, 2 குழந்தைங்க வேணும்னு. பேர் கூட தான் சொன்னியே, முத்து
அரசி கரெக்டா? பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. சிறப்பு சிறப்பு சிறப்பு. எல்லாம் நல்லபடியா நடந்துரும். இவ்வளவு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. உனக்கு ஏதாவது கொடுக்கணுமே. உனக்கு என்ன வேணாலும் தரேன். என்ன கேட்டாலும் தருவியா முத்து மாமா? ஏய், என்ன வேணாலும் கேளு, நான் கொடுக்குறேன். முத்து மாமா, நீ ஸ்வேதாக்காவை மனசார மன்னிக்கணும். வெளியில நான் என்ன சொல்றேன், நீ என்ன? மாமா, அவங்க தெரியாம செஞ்ச தப்பா நினைச்சுக்கோங்க. நடந்தத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மன்னிச்சு மறந்துருங்க. உன்னோட முழு ஆசீர்வாதத்தோடையும் விருப்பத்தோடையும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். எனக்கு இதுல விருப்பமே இல்ல. விருப்பம் இல்லாத விஷயத்தை எப்படி பண்ண முடியும்? சரி, நீ எதுக்கு முகத்தை தொங்க போட்டுக்கிற? வாயும் உயரமா இருக்கிறவ எப்போதுமே சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். சரி விடு. விருப்பம் இல்லாத விஷயத்த கூட விருப்பப்பட்டவங்களுக்காக விட்டு கொடுக்கலாம்ல. உனக்காக, என் பொண்டாட்டிக்காக, நம்ம 2 பாப்பாக்காக